நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அருமையாக நம்மளை இத்தனை நாட்களும் நடத்தி வந்த தேவனை நினைத்து நன்றியோடு அப்பா, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை எத்தனை நன்மையாக எங்கள் வாழ்க்கையில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே இந்த நாட்களை காண கிருபை செய்ததற்காக நன்றி 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 நன்றி. எத்தனையோ ஆண்டவரே சோதனைகள், எத்தனையோ ஆண்டவரே தடைகள் வந்த போதிலும் கர்த்தர் நீர் எங்கள் அனுகூலமான துணையாக இருந்து நடத்தினதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீங்கள் இடைப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகள் மத்தியில் கர்த்தாவே உம்முடைய மகிமையும் உம்முடைய கிருபையையும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உணர்ந்து நன்றி சொல்ல கர்த்தர் நீங்கள் கிருபை செய்வேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லா பாதைகளும் எங்களோடு கூட நடத்தின ஆவியான தெய்வமே, நீர் இங்க நேரத்திலும் எங்கள் மத்தியில் பலமாக இறங்கி இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலும் எங்களை நிரப்பி நடத்த போறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து நடக்க நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பழக்க வைக்க போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மத்தியில் ஆண்டவர் நீர் அசைவாடுவீராக. உம்மை பாடி உம்மை துதிக்கும் போது நீர் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து ஆண்டவர் உம்மை நோக்கி பார்த்து ராஜாதே ராஜாவாக உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து மகிழ்ந்து களி கூற நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானின் கிரியைகளுக்கும் எல்லா தடைகளுக்கும் நீங்களாக்கி ஆண்டவரை வருகிற ஒவ்வொருவரையும் விரிவாக நீர் கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் ஆண்டவருமை பாடி துதிக்கும் போது எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் யூதராஜ சிங்கமாக எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீர் மகிமையான காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் இந்த கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பா. உம் நாமத்திற்கே மகிமை. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதனை செய்கிறதுக்காக அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில்
கிருபை ஒன்றுதான் எங்களுக்கு தேவையா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. உங்க கிருபை
உம்முடைய கிருபை ஒன்று மட்டும்தான் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது ஆண்டவரே. ஆவியான எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. அன்பின்
எங்களோட ஜெபம் இது ஒன்று மட்டும்தான் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆத்மதாகம் தீர்க்கிறதுக்காக நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் அதுதான் எங்களுக்கு தேவை. அது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. உள்ளத்தின் ஆழ்தல். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளவும் உடலுமே உமக்காக ஏங்குதே. என் உள்ளவும் உடலுமே உமக்காக ஏங்குதே.
ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, இதுவரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் என்றதான் ஆவலோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. திருமுகம் கண்டு திருப்தியில் நான் மூழ்குவேன் ஆண்டவரே. இன்று கால வேளையில் எங்களோடு நீ பேச நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீ தொட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீ வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ சமூகத்தில் உட்காரலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமே காணுமே. மாசத்துல முதல் வாரம் இது, சத்தமே காணலே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உங்களை கரங்க எத்தனை பேர் ஆராதனை மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார்னு சொல்ல முடியும்? ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை ரொம்ப அருமையான ஒரு வரிகளில் எத்தனை இன்பமே சமூகம். இந்த மாதத்துலேயும் ஆராதனையில் இருக்கும் போது எனக்கும் அந்த வாஞ்ச கர்த்தர் பேசின மாதிரி இந்த மாதத்துலேயும் எத்தனை இன்பம் அவர் சமூகத்தை நம்ம வாஞ்சி தேடணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சமூகத்தில் தேடும் போது கர்த்தர் நம்மளை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் நம்ம காணிக்கைகளையும் தசம்பாகளையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு நம்ம புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். சொல்லுங்க, எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்குள்ளே நம்ம நடத்துகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு வழிகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம்.
அப்படியே கண்களை மூடி இருக்கிற இந்த சமயத்தில் கத்தரை நோக்கி பார்த்து கத்தருக்கு என்று கொடுக்க கத்தர் நம்ம கடங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் கொடுத்தவைகளை நான் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் கொடுக்க நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தாளந்துகளையும் எங்கள் நேரத்தையும் எல்லாவற்றையும் உமக்கென்று நாங்கள் கொடுக்க நீர் கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களை புதிய காரியங்களினால் நிறைத்து நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலையிலும் எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற இந்த தருணத்தில் நீர் பரிசுத்த ஆவியான தேவ நீர் எங்கள் மத்தியில் இடைப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர் நோக்கி பார்த்து உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த மாதத்திலும் ஆண்டவரே என்னென்ன தடைகள் என்னென்ன காரியங்கள் எங்கள் மத்தியில் வரும் என்றதை நாங்கள் அதை குறித்து நாங்கள் கவலைப்படலை. ஆனால் கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, உம்முடைய வார்த்தை ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த காலையில் உம்மை நோக்கி பார்த்தப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் எங்களோடு கூட பேசி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து நீர் வழிநடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாசனும் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபை அவளோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்படவே நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு திரும்பி போகாதபடி அப்பா உம்முடைய தொடுதலோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் அப்பா. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசனையும் நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்காக நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம கர்த்தருடைய வார்த்தை. Hallelujah. Amen. How good to be in the house of the Lord this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. எத்தனை பேர் are you available for God? Amen. Amen. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த காலை வேளையில. கர்த்தர் are you ready to do something for the Lord? இந்த காலை வேளையில தேவன் நம்மை பார்த்து ஒரு கேட்கிற கேள்வி, are you ready? நீ ஆயத்தமா இருக்கிறியா? நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லை? நம்முடைய படிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நம்முடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு நம்ம ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லை நம்ம. பட் இந்த காலவெளியில் தேவன் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, are you ready Timothy? Are you ready? The same thing that I wanted to share this word this morning. எல்லாரும் ஆண்டவரே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அருமையாய் நம்ம நடத்துவார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை துதிக்கிற நாவு, இந்த காலைவேளையில் ஆராதித்த நம்முடைய நாவு தேவனை துதித்து கொண்டே தான் இருக்கணும். கண்களை மூடி ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தைக்காக, ஆண்டவரே இந்த காலைவேளையில் அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் மாத்திரம் உடைய வார்த்தை மாத்திரம் நீ வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையில் ஒரு திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட அசைவாடுவீராங்க, பேசுவீராங்க. 5 மாதத்தை முடித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராங்க. இயேசுவே நீர் ஆண்டவரே ஆசீர்வதியும், இந்த மாதத்தை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் இருந்தும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேலை விடுவித்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், ஏற்ற வேளையில கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின தேவன். இந்த கால வேளையில எங்களையும் கூட உயர்த்தி ஆசீர்வதியும், உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஓகே ஓகே. இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்காதின சுவிசேஷம் 22:20. Luke chapter 22 verse 20. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தின் மகிமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்மை மரணத்துக்குள்ளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஜீவனுக்குள்ளாய் மாற்றுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் என்று சொன்னால், அழிவிலே இருந்த நம்மை, விசுவாசத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மை ரட்சிப்பை கொடுத்து தேவன் நம்மை இந்த நாளிலே நம்ம சபையிலே நம்மை நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இது பெரிதான ரட்சிப்பு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வெளியில், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி என்னையே ஒரு கேள்வி கேட்டுப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒய் மீ லார்ட், ஒய் மீ லார்ட், ஆண்டவரே நான் ஏன் உங்களுக்கு தேவை ஆண்டவரே, எதுக்கு என்ன ரட்சித்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி உங்களுக்கு முன்பு தான் நான் வைக்கிறேன். ஐ ஜஸ்ட் லீவ் இட் யூ திஸ் கொஸ்டின், why me? There's so many people, good people are outside. நிறைய ஜனங்கள், நல்லவர்கள், புத்திமான்கள், ஞானவான்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி தெரிந்து கொண்டால், கிரயம் செலுத்தி தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லை, எத்தனையோ நுகங்கள் இருந்தது. இயேசுவின் இரத்தம் நம்மை எஸ்கேப் டு டெத். யோசித்து பாருங்களேன், நம்ம பாவத்திலேயே அடிமைப்பட்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாறி மரணத்துக்குள்ளாய் போய்விடும். ஆனால் தேவன் பரலோக திட்டம் என்னவென்று சொன்னால், நம்மை குறித்த ஒரு பெரிய பிளான், a purpose கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன சீடை பார்க்கும்போது நமக்கு தெரியாது, இது என்னவா மாங்காய் மரமாக வரப்போதா, மாம்பழம் கொடுக்க போதான்னு தெரியாது. ஆனால் அது வளரும் பொழுது, அது கனி கொடுக்கும் பொழுது, அதை நம்ம சாப்பிட்டு ருசிக்கும் பொழுது நமக்கு அதோடைய அருமை தெரியும். அதே மாதிரி தான் இந்த நாள் கூட நம்ம இந்த சபையிலே, நியூ லைஃப் ஃபெலோஷிப் சபையிலே நம்மை நாட்டி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் சும்மா நாட்டலைங்க, சும்மா இந்த சபைக்கு நம்ம வரல. கர்த்தர் பரலோக திட்டம் நம்ம இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இயேசுவின் இரத்தம் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில், சரிங்களா? அதை நாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன், சரிங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க? பலியை செலுத்தினார்கள். பலியை செலுத்தி நேர்த்தி கடனாக அவர் செலுத்தினார்கள். ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பார்வோன் பயங்கரமாய் அடிமைத்தனத்தில் நடத்தினான். அவங்க பயங்கரமான அடிமைத்தனம், அவளுக்கு அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் அந்த ஆலோட்டிகள் என்ன பண்ணாங்களாம்? பயங்கரமாக அவங்களை கடினமாய் நடத்தினார்கள். அது தேவ சமூகத்தை எட்டினது. இதெல்லாம், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசேவை தேவன் அழைத்தார். மோசேவை அழைத்து ஆண்டவர் சொன்னார், மோசேவே, இந்த அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பிரிங் தம் பேக், நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஆண்டவர் மோசேக்கு வைத்தார். அங்கே என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டு பலிகளை செலுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நிலைக்கால் வாசல்களிலே அவங்க பூசுவாங்க. நிலைக்கால்கள் வாசலை பூசும் பொழுது சங்கார தூதன் என்ன பண்ணுவானா? கடந்து போவான். சங்கார தூதன் கடந்து போவான். அங்கே ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அந்த இடத்துல, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? அவங்க அந்த இடத்துல பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள். அரண்மனையிலிருந்து கடைக்கோடி பிள்ளைகள் வரைக்கும் கொலை செய்து போட்டார்கள். கூக்குரல் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல அந்த இரவு, தட் நைட், அந்த இரவிலே சங்கார தூதன்
கடந்து போன காரியத்தை நாம் பார்க்கிறோம். பார்வோன் அரண்மனையில் கூச்சல் இருந்தது, புலம்பல் இருந்தது, அழுகை இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனால் அன்று மாற்றினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்று மாற்றின அந்த பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தமாக அந்த சங்கார தூதன் கடந்து போவதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், இயேசுவின் இரத்தத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. சகல பாவங்களையும், எனக்கு நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஆட்டோ சங்கர் ஒரு பெரிய ரவுடி இருந்தார். பயங்கர ஒரு 85, 90s டைமில் ஒரு பெரிய நிறைய குற்றங்களை மாட்டிக்கிட்டார் அவர். ஆனால் அந்த டைமில் கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் அவரை போய் ஜெயிலில் சந்தித்து அவரை ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவரை நடத்தும் பொழுது கடைசி மரணத்தில் அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த மரண சரீரம் மண்ணுக்கு போகுது, என்னோட ஆத்துமா தேவனுடைய சமூகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். அந்த இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட பாவையாக இருந்தாலும் அதை ரட்சிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் we have escaped. யோசிச்சு பாருங்களேன், மனுஷர் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். மகா பெரிய தேவன். வறட்சியான காலத்தில் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லைனா கூட அவர் மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. உன்னை ஒரு நாளும் கைவிட அவர் என்ன பண்ணுறாரா, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். இந்த கால வேளையிலே இயேசுவின் ரத்தத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், எவ்ரி சண்டே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் சர்வீஸில் நம்ம வி ஹாவ் அ கம்யூனியன் வித் அஸ்ல வந்தோம், தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய அந்த டேபிளில் அந்த பைபிள் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் லாஸ்ட் சஃபர், வி டேக் பார்ட் இன் த லாஸ்ட் சஃபர் அண்ட் வி பார்ட்டிசிபேட்டில் நம்ம ஆண்டோடைய சரீரத்தின் அடையாளத்தை, ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய ரத்தம் என்று சொல்லி நம்ம அடையாளம் பண்ணி குடிக்கிறோம். பட் ஆனால் வாட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன நடக்குது? வந்த வண்ணமாகவே போய் கொண்டிருக்கிறோமா? ஒரு பெரிய மாற்றத்தை இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில் செய்தா? அது ரொம்ப முக்கியம். Are you allowing it to happen? நம்மக்கிட்டையும் இருக்குது. கர்த்தர் உன்னை அறியாதவர்கள், உங்களை தேவனுடைய ராஜ்யம், வேதம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. The eating and drinking is not the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் படுகிறது, பலவந்தம் பண்ணுகிற அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. This is the time. இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னைய பார்த்து கேட்கிறாரு, Are you ready? Are you ready to do something for me? Something. I don't know what is that. எனக்கு எதுன்னு தெரியல. நீங்க ஆண்டவர் பார்த்து கேட்கிற வேண்டிய கேள்வி. நம்ம நிறைய படிச்சிட்டோம், நம்ம பிஜி படிக்கிறோம், பிஹெச்டி படிச்சிட்டோம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்க, Are you ready? Can you do something for me? வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணுவோம், பிரசங்கிக்க வேண்டும். உன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களை நாம் தேவனுக்கு என்று நாம் பயன்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்கே நம்ம நிறைய காரியங்கள் இருக்கிறது, சரிங்களா? நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியா சாப்டர் 1 verse 5. ஆமென். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா,
He is a covenant keeping God. நம் தேவன் உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்படாத உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், சம்டைம்ஸ் அதிகமாய் தெரியாதவர்களாய் காணப்படுகிறோம். அதோடைய மகிமை தெரியல, அதோடைய மகத்துவம் தெரியல. இன்றைய காலை வேளையிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்து அதிகமாய் நீங்கள் வீட்டுக்கு போய் கூட தியானம் பண்ணுங்க. இயேசுவின் இரத்தம் என்ன அதிகமாய் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக இட் வில் டேர்ன் ஓவர் லைஃப், கம்ப்ளீட்டாக மாற்றும். சரிங்களா? அது இயேசுவின் ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். இயேசு வாழ்க்கை பாவமில்லாத நபராய் பரிசுத்தவானாய் மாற்றும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், God is a God of covenant keeping God. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய உடன்படிக்கை போட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே உன்னை கிரயம் செலுத்தி தேவன் இந்த நாளிலே மீட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் உங்களை கிரயம் செலுத்தி ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அமேன், ஹல்லேலூயா, அமேன். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாராம்? பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டருக்குள்ள எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். கர்த்தர் யோசிச்சு பாருங்களேன், தாவீது அவனுடைய வாழ்க்கையில் சொந்த பிள்ளை தனக்கு எதிராக வந்தான், சொந்த பையன் எதிராக வந்தான். ஆனால் கர்த்தர் சங்கீதம் 3:3 சொல்ற, நீரே கத்த ஆண்டவர் சொல்றார், அவர் தாவீது, ஆண்டவரே நீரே என் மகிமை, நீரே என் கேடகம், என் தலை உயர்த்துகிறமா இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ஸோ இன்றைக்கு காலை வேளையில் யார் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறாங்க? யார் மகிமையாக இருக்கிறாங்க? யார் உங்களோடு இருக்கிறாங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது யோசேப்பு என்ன பண்ணா? ட்ரீம், கனவு மட்டும் தான் சொன்னான். he just told his dream, he just shared his dream. ஒரு கனவினாலே அவருடைய சொந்த சகோதரர்கள் சத்துருவாய் மாறினார்கள். அவனை சொந்த சகோதரர்கள் கொலை செய்ய அவனை அதை பிளான் பண்ணி அவனை கொலை செய்யும்படியாக எத்தனித்தார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே இந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்க வைக்கிறேன். சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். உனக்காக யாரும் பேச மாட்டார்கள், ஆனால் இயேசுவின் ரத்தம் மாட்டம் பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை எல்லா காரியத்திலும் வெடிக்க வைக்கும். ஒரு சகோதரி இப்படியாய் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கம்யூனிட்டியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அந்த கிறிஸ்தவ வீட்டில் போயிட்டு, இங்கே ஹிந்து டெம்பிள் திருவிழா நடத்துகிறோம், காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்டியன், நாங்கள் அது மாதிரி செயல் பண்ண முடியாது, காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாக்குவாதம் வந்து திடீர்னு ஒரு யூத்து அந்த வாலிப பிள்ளை, பெண் பிள்ளையை அடிச்சிட்டார். அடிச்சிட்ட உடனே வாய் உடஞ்சி அந்த பிள்ளைக்கு ரத்தம் கொட்டுச்சு. ரத்தம் கொட்டினோடனே அந்த பிள்ளை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளையோட பேசும்போது, அப்போ அந்த பிள்ளை கடைசியாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, ஏன் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அநேக வருடங்களுக்கு பிறகு அந்த சகோதரி அந்த கம்யூனிட்டிக்கு போகும்போது, அக்கா உங்களுக்கு தெரியுமா, உங்களை அடித்தார் தெரியுமா, அவர் இப்போ வாயில் வந்து பெரிய கேன்சர் வந்து ரொம்ப அவசரப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அநேக நாட்கள் பிறகு மரித்து போனார் அவர். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது இல்லை?
நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம ரத்தம் தேவை. அப்போ இயேசுவின் ரத்தம் பாவமற்ற ஒரு ரத்தம், அதுக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்கிறது. அது நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது. இல்லை இல்லை இல்லை, ஹீ கேன் டூ பெட்டர். இல்லை இல்லை, அவன் பரிசுத்தவான், அவன் எனக்காக சாட்சியாக இருப்பான். யோசிச்சு பாருங்களேன், அதை யோசிச்சு பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு பர்பஸையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களை வாங்கி இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புறமஸ்தாரிலிருந்து வந்த பிள்ளைகள் தீய உடன்படிக்கையிலே அவர்களை டெடிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய டெம்பிள் போய் டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவர்கள் கம்ப்ளீட்டாக ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். அவங்க ஜெபிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த தீய உடன்படிக்கை தொடர்ச்சியாக தான் இருக்கும். அதை அவர்கள் ஜெபத்தின் மூலியமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலியமாக அந்த உடன்படிக்கையில் அவர்கள் வரும்பொழுது தான் அந்த தீய உடன்படிக்கை அவங்க டெடிகேட், அந்த விக்கிரகத்துக்கு பண்ண டெடிகேஷன் இங்கே இயேசு ரத்தத்தின் வல்லமையின் மூலியமாக தான் இட் வில் பிரேக், அது உடையும். இல்லை அது அப்படிலாம் ஜெபிக்காமல் இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செஞ்சால் கூட, அந்த தீய உடன்படிக்கை உடைக்காமல் ஊழியம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அந்த தீய உடன்படிக்கையானது தொடர்ச்சியாகவே தான் வரும். இந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே அதை உடைக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றுகிறார், சந்தேகமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கிதியோனை பார்த்து, கிதியோனே பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு டைட்டில் கொடுக்குறார் கிதியோனை பார்த்து. ஆண்டவர் இன்னைக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த டைட்டில் யூ ஹேவ். இந்த காலவேளையில் நமக்கு ஜனங்கள் என்ன டைட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஐ எம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங், ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு காலவேளையில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை மறுபடியுமாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. What are you going to do for me? What are you going to do for me? எனக்கு என்ன செய்ய போறப்பா? என் ராஜ்யத்துக்கு என்ன செய்ய போற? உனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், மனம் திரும்பி இருக்கிறாய், தேவனுக்கென்று நீ கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறாய், நீ எனக்காக என்ன செய்ய போற? The time is very very limited. எத்தனை பேர் நம்புறீங்க? We have very short time. ஆனால் இந்த டைமில், இந்த வாலிப வயசில் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பரலோகம் நிச்சயமாக அதை அங்கீகரிக்கும். அல்லேலூயா, ஆமென். we have to move fast. நம்ம வெளியில் போய் பார்க்கும் போது தான் தெரியுது இன்னும் கர்த்தருக்காக என்ன செய்யணும். டைம் இல்லையே, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அல்லேலூயா. சிறுவசனத்தை பிரசங்கிங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் லேட்டஸ்ட்டாக லைக் 2 days பிஃபோர் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ மேன் லைட்டாக சுவிசேஷம் சொல்லலான்னு லைட்டாக ஐ ஸ்டார்டட் மை டைலாக் பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், 12வது படிக்கிற என்னுடைய மகள் சொத்து தகராறுனால என்னோட சொந்த அண்ணி அவர்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, என் பொண்ணு மரணத்துக்கு ஏதுவாய் கடந்து போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு அந்த பிள்ளையை கொண்டு போனோம், அங்கே ஜோம் பண்ணாங்க, என் பிள்ளை விடுதலை ஆயிட்டான். அல்லேலூயா, ஆமென். God has kept very strategically. ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? பாலாத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் God is building this church for His glory. கர்த்தர் மகிமையான காரியத்தை கர்த்தர் வைத்து. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரே தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் மனுஷன், அவர் சொல்கிறாரு, ஜபிக்கும் பொழுது செலவே இல்லாமல் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார், என் பிள்ளை அந்த பில்லி சூனிய கட்டிலேருந்து விடுதலை ஆயிட்டான், இயேசுவின் ரத்தம் அதை செய்தது. அல்லேலூயா, ஆமென்.
இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இயேசுவின் ரத்தத்தை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய 10th படிக்கிற என்னுடைய அக்காவுடைய மகள் ரோட்டில் பள்ளிக்கண்ணில் கிளாஸ் பண்ணும்போது அக்காவுக்கும் அக்கா மகளுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு 17 years old காலேஜ் பாய் பெரிய பைக்கில் கொண்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சிக்னலில் நின்றுட்டு இருந்தவங்களே இடிச்சிட்டான். 2 பேரையும் அடிச்சிட்டான். உடனே அந்த 10th படிக்கிற பொண்ணுக்கு பிரெயினில் ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. அதனால் ஐசியூவில் ஷி வாஸ் அட்மிட் ஆகி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இது ரொம்ப அடிபட்டிருக்குது, கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய சகோதரி தனியாக வந்து சத்தமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்டர் வந்து காம்ப்ளிகேட்டட்னு சொல்லிட்டாங்க. சத்தமாக என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே எவ்ரி மெடிக்கல் ப்ராஃபஸி, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு விரோதமாய் சொன்ன எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அது பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிவிட்டு ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இம்மீடியட்டாக. ஸோ வி ஹேவ் டு பி வெரி குயிக். நம்ம அந்த இடத்துல அவள் வீட்டுக்கு வந்தா, பட் எல்லாம் கழுத்துலலாம் எல்லாம் கட்டி தலையெல்லாம் ஒரு மாதிரிலாம் போட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போ என்னோடய சகோதரி சொன்னாங்க அவங்கக்கிட்ட, அம்மா நீ வந்து ஜெபம் பண்ணு, இயேசுவின் ரத்தத்தை நான் குடிக்கிறேன், பானம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு ஜெபம். ஐ ட்ரிங்க் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோவாக சொல்லுமா, ஒரு 21 டைம்ஸ் சொல்லுமா அப்படின்னு அவள் வாயில் சொல்லவே முடியல. ஏன்னா அவளுக்கு பிளட்டு வாமிட் எடுத்தா, அதனால் சொல்ல முடியல. லைட்டாக ஐ வாஸ் கவுண்டிங், நான் பக்கத்துலேருந்து நான் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 2 3 4 21 டைம்ஸ். முடித்த உடனே எனக்கு வயிறுலாம் கலக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு போயிட்டு அவள் வந்தா. என்னன்னா அந்த டைமில் ஏசு அந்த நடுவே வந்து இந்த ஆண்டவருடைய கரத்தை, அவருடைய ஆண்டவர் அந்த அடிப்பட்ட காயப்பட்ட கரத்தை அந்த அவருடைய வாயில் வச்சு அந்த பிளட்டை ஏபிள் டு அந்த காரியம் இயேசு ஜெபிக்கும் போது, இயேசு அந்த காரியத்தை நடக்கும்போது அந்த பிள்ளை வாமிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்த உடனே எல்லாத்தையும் கழட்டி ஐ எம் ஹீல்டு சிஸ்டர், ஐ எம் ஹீல்டு. இன்றைக்கு BE ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் அந்த பொண்ணு. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், தேவன் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இரத்தத்தின் வல்லமை ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு நமக்காக அந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர் அந்த குருடன் ஆண்டவர் வரார்னு கேள்விப்பட்டவன தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமா அவன் கத்துனான். அவன் குவைட்டா இல்லை. இயேசு வரும்பொழுது, இயேசு நாமம் வரும்பொழுது நம்ம குவைட்டெல்லாம் இருக்க முடியாது. we have to really shout with joy and gladness. நம்ம அதிகமாய் தேவனை நோக்கி நம்ம சத்தமிட்டு, ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை, நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் வந்து ரொம்ப சண்டை வரும் எங்கள் வீட்டில். பசங்களாம் பாட்டு பாட மாட்டாங்க, அப்படியே குவைட்டாக டாடி நீங்கள் பாடுங்க அப்படின்வாங்க. பயங்கர சண்டை நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென். எதுக்கோ திறக்கிறோம்ல, நம்ம சண்டை போடுறதுக்கு திறக்கிறோம், ரைட்ஸ்க்கு திறக்கிறோம். வீட்டில் என் பையன் ஒரு நாள் பெங்களூருக்கு கூப்பிட்டு போகும்போது பெரியவனுக்கு 450 ரூபாயில் ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். ஜோவன் வந்து உடனே எனக்கு 200 தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு ஒரே அழ, 250 ஜாஸ்தியாக வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன சொல்ல வர அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நம்ம எதுக்கு வாயை விரிவாய் திறக்கணுமோ அதுக்கு திறக்க வேண்டும். கர்த்தர் அதை நிரப்புவார். அல்லேலூயா, ஆமென். வாயை விரிவாய் ஜெபிக்கணும். வாயை ஆண்டவர் நிரப்புவார். இன்னைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பாதி நைட்டில் வந்திருக்கிறேனே, நாளைக்கு மெசேஜ் கொடுக்கணும், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துக்குப்பா அப்படின்னாரு.
ஆண்டவர் எழுந்த கர்த்தர் என்னோடு கூட சில காரியங்களை பேசினார், இடைப்பட்டார். இந்த நாளிலே வந்து நிற்க கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நம்மை மரண பரியந்தம் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் அன்புள்ள தேவன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய தாய் 45 வருடம் சிக்கு பேஷண்ட்டாக இருந்தாங்க. கர்த்தர் என்னை தாய் போல தேற்றினார். ஹல்லேலூயா. தந்தையை போல அணைத்தார். ஆண்டவர் இன்னைக்கு நிற்கிறேன்னா கர்த்தருடைய அன்பு நிமித்தமாக கர்த்தர் என்னை கிருபையினாலே ரட்சித்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருக்கும் கர்த்தர் சாட்சி வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை நினைவா இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், முடியலன்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் டு ஷவுட் அண்ட் ப்ரே. அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, இந்த சபையை ஆண்டவரே விசுவாசிங்களை நீர் ஆசீர்வதிப்பீராங்க, பெருக பண்ணுவீராங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் தமிழ் சபையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் இந்த சபை மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நான் வாஞ்சையோடு கூட ஒரு தேவ சமூகத்தில் இருந்து, பலிபீடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு காரணத்தை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிற நோக்கம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் நிச்சயமாகவே இங்கிலீஷ் சர்வீஸை மாறி கர்த்தர் தமிழ் சர்வீஸையும் கர்த்தர் ஆத்துமாக்கள்னால கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளால உண்டானதல்ல, அது கர்த்தரே அதை செய்வார். எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க பட்டணத்தில், எவ்வளோ கூடிய மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம போய் நான் காட் லெட் மீ சடன் திங்ஸ். ஆக்சுவலி ஆண்டவர் நிறைய குடும்பங்கள், நேற்று ஃபங்க்ஷனில் கூட ஒரு ஃபேமிலி வந்தாங்க, கிறிஸ்தவ ஃபேமிலி, எங்கள் ரிலேட்டிவ் ஃபேமிலி தான், தூரத்து ரிலேட்டிவ். ஆனால் சபைக்கே போகிறதில்ல பல வருஷமாக. சரிங்களா? ஷி மேரிட் அ ஹிந்து பாய், ஆனால் கிறிஸ்டியன் மேரேஜ், ஆனால் சபைக்கு போகிறதில்ல. நேற்று அவருடைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அம்மா எங்கள் சபை உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, தயவுசெய்து தமிழ் சர்வீஸ்க்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ் God is doing something. Hallelujah, amen. கர்த்தர் இந்த சபை பாலாத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆமென். தாவீது பற்றி சொன்ன ஏற்கனவே அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். காயின் ஆபேலை கொலை செய்தான் இல்லை, இயேசு அங்கே ஆண்டவர் சொல்றாரு, காயின் கொலை செய்த பிறகு அந்த ரத்தம் என்ன பண்றான், தேவனை நோக்கி அபயமிட்டது, கூப்பிட்டுச்சு. அப்ப இயேசுவோட ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கிறது? சகல இந்த உலகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற தேவாட்டு குட்டியோட ரத்தம் அதை காட்டிலும். யோசிச்சு பாருங்களேன், மனுஷனுடைய ரத்தமே, ஆபேலுடைய ரத்தமே தேவனை நோக்கி கூப்பிடுதுன்னா அப்ப இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கிறது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர், த பிளட் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய ரத்தத்தின் வல்லமையை நம் சபையாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது சகலவற்றையும் மாற்றும். காயின் உடைய வாழ்க்கையை, ஆபேல் அந்த காரியத்தை சொன்ன கோலியாத், யோசிச்சு பாருங்களேன், கோலியாத்துடைய லைஃப்ல அவன் என்ன பண்ணான்? சேலஞ்ச் பண்ணான். கோலியாத் இஸ்ரவேலின் சேனைகளின் அவமானப்படுத்தினான். ஹி வாஸ் சேலஞ்சிங். இன்னைக்கு கூட நிறைய காரியங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணுற காரியங்கள் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ், எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் கோலியாத்தை போன்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால் கர்த்தர் அந்த இடத்துல வந்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை, தாவீதை 40வது நாள் கர்த்தர் தாவீதை கொண்டு
கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, கோலியாத்தை விழ பண்ணின ஒரு காரியம். கர்த்தர் எதெல்லாம் கோலியத்தான் இருக்கிறதோ உங்கள் லைஃப்பில் கர்த்தர் இதை விழ பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதாவது கோலியாத் மாதிரி பிரச்சனை இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் இருக்குதா? உங்கள் ஸ்டடீஸில் இருக்குதா? நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதா? உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குதா? கர்த்தர் கோலியாத்தா போன்ற காரியத்தை கர்த்தர் விழ பண்ணினார். எனக்கு கூட கோலியாத் மாதிரி திடீர்னு டக்குன்னு பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் இத்தனை லட்சம் கட்டணும், அது பழைய பெண்டிங், அது இதுன்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. லைக், ஆண்டவரே இது கோலியாத்த மாதிரி வந்திருக்குது, என்ன ஆண்டவரே இது? பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, பேங்க்கில் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ஆண்டவரே எப்படி என்ன செய்ய போகிறீங்க? உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே நானும் என் மனைவியும் உட்கார்ந்து ஜெபித்தோம், உபவாசித்து ஜெபித்தோம். மை வைஃப் அண்ட் கேம் அண்ட் டோல் மீ we need to fast and pray. நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க, நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாள்மான்னு கேட்டேன். ஒரு 6 days ஒரு வேளை ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, we were ready to do it. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ள அந்த காரியத்தை முழுவதுமாய் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன்ல. I went to my sister, can you help me, I asked. I'll do it. I went to my சபைக்கு முன்பதாக உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய அக்கா பொண்ணு ஒரு ஸ்கூலில் அவள் ஹெச்ஆராக இருக்கா. அவகிட்ட சொன்னா, அவர் 1 lakh தரேன் அங்கிள் அப்படின்னா. சரிம்மா, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் 15 days 20 days. தென் ஐ ஆஸ்ட், நான் போய் கேட்டேன், என்னம்மா 20 நாள் ஆகுது, தரேன்னு சொன்ன ஒன்றுமே தரல நீ. சரி தரேன்னு சொன்னா ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா தரியா அப்படின்னு கேட்டான். 1 lakh உனக்கு தரேன், 30,000 எக்ஸ்ட்ரா தரியா அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஷி கேம், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 lakh பற்றி பேசவே இல்லை. ஸோ ஆனால் கர்த்தர் நினைவாக இருந்தார். நம்மளுடைய தேவைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார், எல்லா காரியம் செய்வதற்கு உதவி செய்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கோலியாத்தை போன்ற காரியம். இன்னைக்கு ஒருவேளை பண தேவைகளோடு இருக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. உண்மையாக சொல்கிறோம், இன்னும் ருசிக்கலைங்க, நம்ம இன்னும் ருசிக்கல, இன்னும் ருசிக்கணும். அவரை ருசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? காட், ஆண்டவரே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் கலங்கி போவாதீங்க. கர்த்தர் எப்படி அவர் தாவீதுக்கு யுத்தம் செய்தாரோ, எப்படி ஆண்டவர் யோசேப்பு ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்கு எவ்வளோ யுத்தங்கள் இருந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதன் மத்தியிலே கர்த்தர் அவனை உயர்த்தினாரோ, உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவன், துதிகளின் பயப்படத்தக்க தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அங்கே ஸ்கூல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோமா? பண்ணணும். டை கட்டணும்னா டை கட்டணும், பிளாக் ஷூனா அந்த டேஸில் பிளாக் ஷூ, ஒயிட் ஷூனா ஒயிட் ஷூ எல்லாம் போடுறோம். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது முக்காடு போடணும். தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, துதிகளில் பயப்படத்தக்க தேவன். நம்ம பயப்படணுமா ஆண்டவர் துதிக்கும் பொழுது? we need to have the fear of the Lord when we praise God. hallelujah, amen. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனா, அவர் he is a fire of God. அவர் அக்கினியின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அக்கினியின் தேவன். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். அவர் எப்படி உனக்கு கர்த்தர் இந்த நாளிலே அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, கர்த்தர் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கைகளை தட்டுவோமா?
உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும்? உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும்? உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும்? உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும்? உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஒரு கேட்குற கேள்வி, ஆர் யூ ரெடி? யோசிச்சு பாருங்களேன். வில்லியம் கேரி தேவஸ் மனுஷன் இந்த தேசத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா அநேக 20க்கு மேலே ரோல். he was doing that role. எல்லா காரியங்களும் பைபிள் டிரான்ஸ்லேஷன். அவர் பயங்கர ஒரு சயின்டிஸ்ட் லெவலில் இருந்திருக்கிறார். ஆண்டவர் சாதாரண மனுஷன், சரிங்களா? சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன், சரிங்களா? செருப்பு ஷூக்கு ஷோரூம்லாம் இல்லை, சாதாரண. பட் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ராமா பண்டிட். ஆண்டவர் அநேக சாதாரண சிம்பிள் பீப்புளை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். காட் இஸ் ரெடி டு யூஸ் அஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். மகனே, ஒரு மனுஷனை தேடினேன். God wanted us to stand on the gap. ஆண்டவரே, இந்த சபையில் வாலிபராக இருக்கிற உங்களை பார்த்து, ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே நான் என்னையே கொடுக்குறேன். ஆண்டவரே இயேசுவின் ரத்தமே, உடைய வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, அந்த மகிமை எப்படி சங்கார தூதன் கடந்து போய் அங்கே எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமையினால் நீ காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்க. யோசித்து பாருங்களேன், எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ சேதம் அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் எத்தனையோ கரண்ட் ஷாக், அதில் ஆண்டவர் பாதுகாத்தார். எத்தனையோ காரியம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தர் பாதுகாத்தார். இந்த நாளிலே பண்டிட் ராமாபாய், அவங்களுடைய கணவன் மரித்து விட்டார். ஒரே பொண்ணு மரித்து போனாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஃப்ரெண்டு, அவங்க மறிச்சிட்டாங்க, எல்லாம் செத்து போனாங்க. அவங்க கடைசியாக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, ஆண்டவரே நான் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் முடிக்கிறதுக்கு எனக்கு 8 நாள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாராங்க. லார்ட், கேன் யூ கிவ் மீ 8 days? 8 நாள் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்க அங்கே இந்த மகாராஷ்டிரியன் அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அவங்க ஆண்டவர் கரெக்டாக 8th day she died. கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கூட்டி கொடுத்துருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? சபையே, what are we going to do for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் உன்னை நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே கர்த்தர் உன்னை மூடி இருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே, எவ்ரி ஃபவுண்டேஷன் பவர், ஆண்டவரே எங்களுடைய தகப்பன் வீட்டு வல்லமைகள், தாயின் வீட்டு வல்லமைகள் எங்களை பின்தொடராதபடிக்கு உடைய ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை இந்த காலை வேளையில் மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாளிலே லார்ட், எவ்ரி plan of the evil one, ஆண்டவரே சத்துருடைய எல்லா சதி மோசங்களையும் கர்த்தாவே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே
அதம்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த சபை நடுவே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இயேசுவின் ரத்தமே இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் ரத்தமே ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை பலமாய் மாற்றுவீராக. இயேசுவின் ரத்தமே நீர் எங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் ரத்தமே எங்களை கழுவீராக. இயேசுவின் ரத்தமே எங்களை நீதிமானாய் மாற்றுவீராக. இயேசுவின் ரத்தமே நீர் எங்களை கர்த்தாவே ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே சாதகமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே சபையாய் எங்களுடைய சபை காணப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து இந்த சபை நோக்கி ஓடோடி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தமே ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தமிழ் ஆண்டவரே சர்வீஸ்க்கு ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீர் உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில எங்கள் வாயை திறக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிரப்புவீராக. நீ நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே பலன் கொண்டு திடமனதா இருந்து சொன்னீர் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பிசாசு வேதம் சொல்லுகிறது யோவான் ஆண்டவரே 10:10 ஆண்டவரே பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கு வரான் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளை எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சத்துரு தொடாதபடிக்கு திருடாதபடிக்கு அழிக்காதபடிக்கு கொல்லாதபடிக்கு இயேசுவின் ரத்தமே நீர் பாதுகாப்பீராக. உடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த கால வேளையில மூடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ரத்தத்தின் வல்லமை இந்த கால வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தின் வல்லமையினாலே கர்த்தர் எங்களை ஆண்டவரே லார்ட் ஸ்டியர் அப் our heart this morning Lord. ஆண்டவரே இந்த கால வேளையிலே நாங்கள் சுடர் விட்டு எரிகிற ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அக்கினி எங்கள் மேலே ஆண்டவரே கர்த்தாவே நீ போடுவீராக. அப்பா எதாயிலும் உமக்கு செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகள் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உமக்காய் மாத்திரம் பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே பங்கு கொள்ளும்படியாய் பந்தியிலே நீ வைத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுவித்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த கால வேளையில எங்களை உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து, அப்பா இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இன்னும் அதிகமாக கிட்டி சேர நீர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வசனம் சொல்வது போல அந்த சிலுவையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பார்த்து நமக்காக ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை சுமந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். கடைசியில் அந்த போர் சேவகன் அந்த விழாவில் குத்தும் போது தண்ணீரும் ரத்தமும் கலந்து வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட
அர்ப்பணிக்கப்பட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த காலையில் நம்ம கேட்ட வசனத்தின்படி நாம் ஆண்டவருக்கு தயாராக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாட்களிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவர் என்னை நான் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்துக்கு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம கேட்ட வசனங்கள் எல்லாம் அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்த்து நம்ம இருக்கிற இடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுங்க. ஆண்டவரே ரத்தத்திற்காக நன்றி, சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி. சாபங்களையும் ஆண்டவரே நோய்களையும் பாவங்களையும் முறிக்கிற உம்முடைய வல்லமுள்ள ரத்தம் இந்த காலையில் செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், என் குடும்பத்தை, என்னுடைய சபை, என்னுடைய தேசத்தை மாற்றட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம எடுத்து தியானிச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே நம்ம சொல்லி நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். கர்த்தர் அவர் நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக ஜீவனை கொடுத்த இன்றும் நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றும் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் செல்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி, ஆண்டவர் இயேசுவோட அன்பை பற்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை நம்ம பயன்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களை சபையையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக எங்கள் நியூ லைஃப் திருச்சபை சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த மாதத்திலும் அவர்களை எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி நீங்க விடுவிட்டு காத்துக்கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னீர் அப்பா. இந்த காலங்களிலும் நாங்கள் உம்மை பிடித்து கொண்டு எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டுக் கொள்ளுகிற இரட்சகரை உம்மை நாங்கள் பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் தாண்டி செல்ல நீர் கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரும் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கவே நம்ம ஜெபிக்கிறோம். உங்களுடைய நன்மைகளால் நிறைத்தவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்வீராக. அப்படியாக நீ நடத்துவதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொடுத்த தாசன் நீர் மறைத்து ஆண்டவரே இன்னும் பல இடங்களில் நீர் பயன்படுத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் போதகருக்காக ஜெபிக்கும், அவரையும் அவர் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த புதிய மாத ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் ரத்தத்தினால் ஆண்டவரே நீர் வேலடிச்சு நீர் பாதுகாத்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீங்குக்கும் எல்லா சாத்தானின் நிக்கட்டுகளும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே மகிமையாக உம்முடைய பிரசன்னத்தினால நீர் சூழ்ந்து கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவரோடு கூட நீர் இருந்து பலப்படுத்தி வழிநடத்துங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம் நாமத்திற்கே மகிமை, உம் நாம் ஒன்றுமே மட்டுமே உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் உங்களை கரங்களை பிடித்து நாங்கள் பாடினது போல அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன மாத்திரமே எங்கள் வாஞ்சியா இருக்க நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படியா நீ நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேர்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு